அனைவருக்கும் வணக்கம். நாம் 2026ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசி பலன்களை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற ராசி துலாம் ராசி. துலாம் ராசிக்கு அதிபதியாக சுக்கிர பகவான் வருகிறார். ஆண்டின் ஆரம்ப காலகட்டத்திலே சுக்கிர பகவான் தனுசு வீட்டில் அமர்ந்து குருவின் பார்வையை பெறுகிறார். எனவே ராசியையும் குரு பகவான் 5ஆம் பார்வையாக ராசியை பார்க்கிறார். எனவே நல்ல உடல் நலம், நல்ல முகப்பொழிவு, நல்ல சிந்தனை, மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ராசிக்கு 3இல் சூரியன், செவ்வாய், புதன் அமர்ந்திருப்பதாலும் அரசாங்க காரியங்களில் வெற்றி, அரசாங்கத்தால் அனுகூலம், அரசாங்கத்தால் கௌரவப்படுத்தப்படுவது, அரசாங்க தேர்வில் வெற்றி, உபஜயஸ்தானத்தில் ராஜகிரகங்கள் அமர்வது இங்கே சுபபலன்களை வாரி கொடுக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கும். ராசிக்கு 5இல் ராகு பகவான் அமர்ந்து குருவின் பார்வையை பெறுவதாலும் மருத்துவ ரீதியாக குழந்தை பாக்கியம் முயற்சித்து கொண்டிருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு மருத்துவம் கை கொடுத்து குழந்தை பாக்கியம் நல்லதொரு அமைப்பில் ஏற்படுகின்ற ஒரு வருடமாகவே இருக்கும். 6இல் சனி பகவான் அமர்வது பொதுவாக பாவகிரகங்கள் 3, 6, 10, 11இல் சஞ்சரிப்பது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார். இங்கே சனி பகவான் கடன், நோய் இது போன்ற ஒரு கெடுபலன்களை ஏற்படாத வண்ணம் 6இல் அமர்ந்து சனி பகவான் 6ஆம் இடத்தை சுப பலன்களை வாரி கொடுப்பார். எனவே நல்ல சமூக சிந்தனை, சமூகத்தால் அங்கீகாரம், சமூக மதிப்பு இது போன்ற அமைப்புகள் நன்னிலையிலே இருக்கும். இங்கே ராசிக்கு 9இல் குரு பகவான் மே மாதம் வரை சஞ்சரித்து இங்கே 3ஆம் இடத்தையும் ராசியையும் 5ஆம் இடத்தையும் பார்ப்பது இங்கே தைரிய வீரிய ஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார். நல்ல சிந்தனை, நல்ல முயற்சி இது போன்ற ஒரு நல்ல வழியில் பயணிக்க வைக்கின்ற ஒரு வருடமாக குருவின் பார்வை இருக்கும். இங்கே 5ஆம் இடத்தை பார்ப்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம். இங்கே பூர்வீகத்தில் இருந்து ஒரு நல்ல தகவல் கிடைக்கப்பெறுவது அல்லது வெளியூரில் இருந்து பூர்வீகம் நோக்கி பயணிப்பது இது போன்ற ஒரு சுபலன்கள் நிச்சயமாகவே ஏற்படும். இங்கே மே மாதத்திற்கு பிறகு குரு பகவான் ராசிக்கு 10இல் மே மாதத்திற்கு பிறகு பயிற்சியாகி இங்கே உச்சமடைகிறார். எனவே ராசிக்கு 6ஆம் அதிபதி 10இல் அமர்ந்து உச்சமடைவது இங்கே தொழிலில் கௌரவம், நல்ல உயர்ந்த சம்பளத்துடன் கூடிய வேலை, நல்ல இடமாற்றம், 6ஆம் அதிபதி 10இல் உச்சமாவது இங்கே தொழிலுக்கு தேவைப்படுகின்ற கடன், முதலீடு இது போன்ற நல்ல பலன்களை நிச்சயமாக குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். இங்கே ராசிக்கு 4ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்வதாலும் வீடு, கட்டிடம் இது போன்ற விஷயங்களில் ஒரு நல்லதொரு சுபபலன்களை ஏற்படுத்தி கொடுக்கவே இருக்கிறார். ராசிக்கு 6இல் இருக்கும் சனி பகவானை குரு பகவான் பார்த்து புனிதப்படுத்துவதாலும் இங்கே என்ன நோயின்றே தெரியாமல் தவிர்த்து வந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல சரியான மருத்துவம் கிடைத்து உடல்நலம் சிறப்பாக சீராகின்ற ஒரு வருடமாகவே இருக்கும். இங்கே ராசிக்கு 5இல் ராகு அமர்ந்துள்ளார், 11இல் கேது அமர்ந்துள்ளார். 5, 11இல் அமர்ந்துள்ள ராகு கேதுக்கள் ஜாதகரின் அபிலாசைகளை பூர்த்தி செய்யும் விதமாக இங்கே குருவின் பார்வையை ராகு பெறுவதால் ஜாதகரின் அபிலாசைகள் பூர்த்தி செய்கின்ற ஒரு வருடமாகவே ராகு கேதுக்கள் சஞ்சரிக்கிறார்கள். மேலும் மாத கிரகங்கள் அடுத்தடுத்து நல்ல ஒரு அமைப்பில் சஞ்சரிப்பதாலும் இங்கே 85% துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான வருடமாகவே இருக்கும். இங்கே 6ஆம் இடத்தோடு குரு பகவான் தொடர்பு கொள்வது அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு கட்டாயம் அரசு வேலை, அரசு பணி இது போன்ற அமைப்பில் கிடைக்கின்ற ஒரு வருடமாகவே இருக்கும். போட்டித் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெறுகின்ற ஒரு வருடமாகவே இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு கோச்சாரம் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாக இருப்பதால் நல்ல மதிப்பெண் எடுக்கின்ற ஒரு வருடமாகவே இருக்கும். மேலும் 2026ஆம் ஆண்டில் குரு பகவான் 10இல் தனகாரகனாகி உச்சமாவது தொழிலில் முன்னேற்றம், தொழிலில் அதிக லாபம் அல்லது தொழிலில் இடமாற்றம் இது போன்ற ஒரு சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். இங்கே ராசிக்கு 10இல் அமர்ந்து இங்கே ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்வையிடுவது குடும்பத்தில் பொருளாதாரம், பணப்புழக்கம் இது போன்ற அமைப்புகள் மிகவும் சிறப்பாகவே இருக்கும். 4ஆம் இடத்தை தொடர்பு கொள்வது கடன் தேவைக்காக முயற்சி கொண்டிருப்பவர்களுக்கு கட்டாயம் கடன் நல்ல அமைப்பில் ஏற்படுத்தி கொடுக்கின்ற வருடமாக குரு பகவானின் பார்வையே இருக்கும். இங்கே உடல்நலம் சிறப்பாகவே இருக்கும். பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்காத வண்ணம் ராகு கேதுக்களும் சனி பகவானும் அமர்ந்துள்ளபடியால் இங்கே 85% மிகவும் சிறப்பாகவும் இருக்கும் என்று சொல்லி மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். மீண்டும் மற்றொரு பதிவில் இங்கே விருச்சிக ராசிக்கான புத்தாண்டு பலன்களை பார்க்க இருக்கிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.